பா 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 ஆஞ்சநேயா வா பா 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 என் அப்பனே வா பா 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 பா. வணக்கம். இப்போ நாம இருக்கிறது வந்து திண்டுக்கல் மாவட்டம் கரூர் செல்லும் நெடுஞ்சாலையில் திண்டுக்கல் மாவட்டத்தோட எல்லை பகுதியான ரங்கமலை பகுதியில் நம்ம இருக்கோம். இந்த கணவாய் பகுதியில் வந்து ஆயிரக்கணக்கான குரங்குகள் இந்த ரங்கமலை பகுதியிலையும் இந்த கணவாய் பகுதியிலும் இருந்துட்டு இருக்கு. இந்த குரங்குகளுக்கு நாள்தோறும் ஒருத்தர் வந்து உணவு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த கூம்பூரை சேர்ந்த மகா சித்தர் அப்படின்னு சொல்லி பழனிசாமி என்ற ஒரு ஐயா வந்து நாள்தோறும் தன்னுடைய பணிகளை விட்டுட்டு கிராமங்கள் தோறும் கடைகள் தோறும் யாசகம் வாங்கிட்டு, அதாவது குரங்குகளுக்காக தன்னுடைய பணிகளை எல்லாம் விட்டு நாள்தோறும் பிச்சை எடுத்து கொண்டு வந்து தினமும் அவர் குரங்குகளுக்கு வந்து உணவு மற்றும் தண்ணீர் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த பணிகளை அவர் எத்தனை ஆண்டு காலம் செஞ்சுட்டு இருக்காருன்றதை அவர்கிட்டமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. முன்னாடி அவர் பேர் என்னன்றதை நம்ம கேள்விப்பட்டோம். மகா சுவாமி சித்தர்கள் பழனிசாமி என்று நம்ம கேள்விப்பட்டோம். இந்த ஐயாவுக்கு வந்து நம்ம மூதாதையர்கள், அதாவது குரங்குகளுக்கு உணவு கொடுக்கணுன்ற நாட்டம் எப்போலேருந்து வந்தது, எதன் அடிப்படையில் நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க, எப்படி கொடுத்துட்ருக்கீங்க, நாள்தோறும் உங்களால் கொண்டு வந்து கொடுக்க முடியுதா, உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வேறு ஏதாவது, அதாவது உங்களுக்கு உறுதுணையாக வேறு ஏதாவது உதவி பண்ணியிருக்காங்களா, இனிமேல் என்ன செஞ்சா இந்த மூதாதையர்கள், அதாவது குரங்குகளுக்கு வந்து தொடர்ச்சியாக உணவளிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்க. வணக்கம் அப்பா. அப்படி அப்படி உனக்கு பணிவடை செய்யத்தாப்பா எனக்கு இந்த உத்தரவு கொடுத்துருக்க. சோப்பனி சிவனையா பார்வதி அம்மா விநாயகா, அந்த முப்படைக்கு சொந்தக்காரரே ஐயா, சொந்த ராமசீதையா ஆஞ்சநேயா, உங்கள் உத்தரவுப்படியே நான் நடந்து வருகிறேனப்பா. ஜெய் ஸ்ரீராம். சாமி வணக்கம். உங்கள் பேரை சொல்லியிருக்கீங்க. என் பேர் வந்து ஆரம்பத்தில் பழனிசாமின்னு கூப்பிடுவாங்க. இப்போ ஏதோ எல்லாமே வந்து மகாசாமி சித்தர்னு வச்சுருக்கோம். நான் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக நான் ஒரு சிவன் பக்தனாக இருந்து வருவேன். ஆஞ்சநேய அதிகமாக நான் வழிபடுவேன். எனக்கு சிறு வயசுலேருந்தே ஆன்மீகம் வந்து எனக்கு அதிகம். நான் 20 வயசில் நான் ஒரு உத்தரவை கேட்டிருந்தேன். அந்த உத்தரவு எப்படின்னா சாதாரண விஷயங்கள்லாம் கிடையாது. நான் 20 வயசில் கேட்ட உத்தரவு எனக்கு கிட்டத்தட்ட நான் எந்த வயசில் வேணும் அப்படின்னு உத்தரவை நான் குறிச்சிருந்தனோ அந்த வயசு முடியும் போது அன்று இரவே எனக்கு எல்லாரும் உத்தரவு கொடுத்து எனக்கு வந்து ஒரு பணியை கொடுத்துட்டாங்க. அந்த சிவன் வந்து நேரடியாக எனக்கு காட்சி கொடுத்து இந்த இடங்களில் இவர்கள் இருப்பாங்க, அப்படி அவர்களுக்கு போய் நீ பணிவிட செய் அப்படின்னு சொன்னாங்க. அது ஆஞ்சநேயரையும் நான் அதிகமாக தரிசித்து வரும்போது அந்த சிவன் வந்து எனக்கு ஆஞ்சநேயரை நீ வழிபட்டு இந்த இடத்துக்கு நீ அவர்களுக்கு வந்து உணவு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு காட்சியை கொடுத்து சென்றாங்க. நான் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்துல வந்து நான் ஆஞ்சநேயர்களுக்கு நான் உணவு வச்சு தண்ணீர் வச்சு டெய்லி வந்திருக்கேன். அப்படின்னா நான் எந்த பொழப்புகளுக்கு நான் வந்து சரியாக பார்க்கறதுலாம் கிடையாது. கடைக்கு போய் ஆஞ்சநேயர்களுக்கு சாப்பாடு பிஸ்கட்டு இந்த மாதிரி வாங்கி வருவேன். சில பேர் வந்து அவளுக்கு முடியும்னா என்னென்ன எல்லாம் வாங்கி என்கிட்ட கொடுத்து விடுவாங்க. சில பேர் கொண்டாந்து வைப்பாங்க. இந்த 10 ஆண்டு காலமாக அன்றைக்கி 10 ஆண்டுக்கு முன்னால் சும்மா ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. அவளை நான் பராமரித்து வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ வேலை வெட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்து அவளுக்கு போட்டு போகிறாங்க. இன்றைக்கி கிட்டத்தட்ட இங்கே ஒரு 500 பேர்த்துக்கு மேலே இருக்கிறாங்க. அப்படின்னா என்னால் ஒரு சில வேலைகளும் போய்
சில வாங்கிட்டு வருவேன். இந்த மாதிரி கடை இவங்கெல்லாம் வந்து இந்த ஆஞ்சநேயர்களுக்கு உணவு நிறையா கொடுப்பாங்க. அது இல்லாமல் சில கடைகள்லாம் நான் போய் கிடைக்கலினாலும் என்னோட பணங்களை போட்டு அவளுக்கு நான் டெய்லியும் பசி ஆற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தண்ணி கடுமையான வறட்சியில் தண்ணி இல்லை, தொட்டி கொண்டாந்து வச்சு அவங்களுக்கு டெய்லி காலையிலும் சாயங்காலம் தண்ணி ஊற்றி வைப்பேன். எனக்கு வந்து மற்ற எந்த ஒரு ஆசா பாசைகள்லாம் எதுவுமே என்கிட்ட கிடையாது. எனக்கு பசிகளும் அதிகமாக வருவதும் கிடையாது. இவங்களுடைய ஞாபகம் தான் எனக்கு வந்து அதிகமாக இருக்கும். காலையில் எழுந்த உடனே தண்ணி இருக்குதோ இல்லை சாப்பாடு இருக்குதோ இல்லையோ, இதுதான் எனக்கு அதிகமாக இருக்கும். எனக்கு பசித்தன்மைகளும் கம்மியாக இருக்கும். இவங்களுக்கு அதிகமாக உணவு கொண்டாந்து சேர்த்துறது தான் என்னுடைய வேலை. அப்படிங்கும்போது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 500 பேர்த்துக்கு மேலே வந்துட்டாங்க. 10 பேர் இருந்தவங்க 100 பேர் ஆனாங்க. இப்போ 500 பேர் ஆகிட்டாங்க. இதுக்கு அரசாங்கம் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, எவ்வளையோ மனிதர்களுக்கு வந்து எவ்வளையோ உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு மற்ற வாழ்வாதாரத்துக்கு என்னென்னமோ செய்கிறாங்க. இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு சில இதே மாதிரி மலைப்பகுதியில் நிறையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு உணவு இந்த மலைப்பகுதியில் ஆஞ்சநேயர்கள்லாம் நிறையா பக்கம் இருக்காங்க. நான் எங்கே போனாலும் அவங்களுக்கு வாங்கிட்டு போவேன். நான் போல் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி மலைப்பகுதிகளெல்லாம் கண்டறிஞ்சு இந்த ஆஞ்சநேயர்கள் இவர்கள்லாம் வாழும் இடத்துல அவர்களுக்கு குடிக்க தண்ணீர், உணவு இதுகளை செய்யணும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்டாப்லாம் நிறையா இருக்கிறீங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பகுதிக்கு வந்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர்களுக்கு உணவு, பிஸ்கட்டு, இந்த மாதிரி தண்ணி இதெல்லாம் கொண்டாந்து நாங்கள் தொட்டி வச்சுருக்கோம், ஊற்றலாம். அதே மாதிரி அந்த சனி ஞாயிறு லீவில் பிள்ளைகள்லாம் கூட்டிக்கிட்டு இது ஒரு சுற்றுலா மையம் மாதிரி இங்கே வரலாம். வந்து ஒரு மணி நேரம் அந்த டைம் பாஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வந்து இந்த பக்கம் அந்த குழந்தைகள்லாம் கூட்டி வந்து பிஸ்கட்டு அதெல்லாம் போகலாம். இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் வந்து யாரையும் தொந்தரவுப்படுத்த மாட்டாங்க. கடிக்கவோ விரட்டவோ இதில் எதுவுமே செய்ய மாட்டார். 10 ஆண்டு காலமாக நான் வந்து பழக்கி வச்சுருக்கேன். எந்த நேரம் வந்து கூப்பிட்டாலும் அவர் வருவார். அந்த மதியான கடுமையான வெயிலாக இருக்கிற நேரங்களில் போய் சில இடங்களில் தங்கிடுவாங்க. அப்போ அவங்க இறங்கி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்.